அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிவி பழமர செடியை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். காணொலியை முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த கிவி பழமர செடியை எப்படி நடுறது, இதுக்கான பாட் மிக்ஸ் என்ன, எந்த மாதிரியான கேர் இதுக்கு நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறேன். கார்கட்டட் ஷீட்டுக்கு உள்ளார நியூஸ் பேப்பரை வச்சு திரும்பவும் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த செடி வந்துட்டு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக சைடில் கயிறை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நான் அந்த கயிறையும் கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இதுதான் செடியோட பேக்கிங் உள்ளார எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சிட்டு நான் இந்த செடியோட இதை எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செடி 5 நாளுக்கு மேலே ஆனது, அதனால் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருந்துட்டு மறாவது நாள் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஒரு நாள் கழித்து விட்டு எடுத்த வீடியோ இது. பாருங்கள் செடி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இப்போ நான் இந்த செடியை தனியாக பிரிக்கிறேன். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆண் கிவி பழமர செடி, இன்னொன்று பெண் கிவி பழமர செடி. கிவி பழமர செடியை நடவு செய்ய போகிறீங்கன்னா 8 பெண் கிவி பழமர செடிக்கு ஒரு ஆண் கிவி பழமர செடியை நட்டால் மட்டும்தான் ஒழுங்கான பாலினேஷன் நடைபெறும். இப்படி பாலினேஷன் நடந்தால் மட்டுமே தான் பெண் கிவி பழமர செடியில் இருக்கிற பூக்கள் எல்லாமே கிவி பிஞ்சுகளாக மாறி காய்களாகி பழுக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு 2 கிவி பழமர செடியை வாங்கியிருக்கணும். ஒன்று ஆண் கிவி பழமர செடி, இன்னொன்று பெண் கிவி பழமர செடி. கிவி பழமர செடி நடுறனா நிறைய நைட்ரஜன் இருக்கிற மண்ணில் தான் நடணும். நான் அதனால தான் காஞ்சி போன தழையை சேர்த்துருக்கேன். 60% பார்த்தீங்கன்னா காஞ்சி போன தழை, 40% செம்மண், கொஞ்சோண்டு காஞ்சி போன வேப்பங்கொட்டை சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த க்ரோ பேக்கில் தான் இந்த மண் கலவையை ஃபில் பண்ணி இந்த கிவி செடியை நட போகிறோம். ரெண்டு செடி இருக்குது, அதனால் 2 க்ரோ பேக்லேயும் போதுமான அளவு மண் கலவையை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கிவி செடியை எடுத்து நடுறோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம் இருக்கும், கிவி பழமர செடியை நம்மளோட பகுதியில் வளர்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்க முடியும். இதில் நிறையா வகைகள் இருக்குது. அதில் ஒரு சில வகைகள் நம்மளோட பகுதியில் வளரக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நியூசிலாந்து கிவி வகைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் ஒரு தகரம் மாதிரி ஒன்று அதில் கட்டி அதில் எழுதியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஆண் பழமர செடி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பெண் பழமர செடி. இது நியூசிலாந்து வெரைட்டி அப்படின்னு சொல்கிறதால தான் ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு செடி ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஒரு செடியில் வந்துட்டு ஆண் பழமர செடியும் பெண் பழமர செடியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டு போட்டு இருந்தது. இதை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக தான் ஒட்டு போட்டு இந்த மாதிரி செடி வந்து இருக்குது. தேவையான அளவு மண் போட்டு இந்த செடியை நட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்றோம். தண்ணி ஊற்றிட்டு இந்த செடியை ஒரு வாரமாவது ரொம்ப நிழலாக இருக்கிற பகுதியில் வச்சு பராமரிக்கணும். அப்போ தான் இந்த செடி வந்துட்டு நல்லா வளரும். நீங்களும் இந்த மாதிரியான கிவி பழமர செடியை வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியை எப்படி வாங்குறது, எப்படி நடுறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி கோடை காலத்தில் இந்த செடியை நல்லா வளர்க்குறது எல்லாத்தையும் சொல்கிறோம்.